Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா solve x by x minus 1 plus x minus 1 by x is equal to 2 1 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் அப்படின்னாலே நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கொடுக்கல. ஸோ கொடுக்காததுனால நம்ம உருவாக்கணும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ ஃப்ராக்ஷனில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இது இதோட மல்டிப்ளை ஆகும், இது இதோட மல்டிப்ளை ஆகும், கீழே இருக்க டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம். எல்சிஎம் எடுக்கும். கரெக்டுங்களா, அதாவது எக்ஸ் வந்து எக்ஸோட மல்டிப்ளை ஆகுது ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகுது. எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பை கீழே ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஞாபகம் இருக்கா, இது இஸ் ஈக்குவல் டு, இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்ம மாற்றிக்கிறோம். 2 2s are 4, 4 plus 1 5/2. சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து இப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 வந்து மைனஸ் எக்ஸ், அடுத்து மைனஸ் 1ஓட மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் வந்து அனதர் மைனஸ் எக்ஸ், minus 1 into minus 1 plus 1 by இங்கேயும் அதே மாதிரி தான். x into x வந்து x square, x into minus 1 வந்து minus x is equal to minus 5/2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே சால்வ் பண்ணலாம் பாருங்கள். x square plus x square வந்து 2x square, minus x என்ன வரும், minus 2x plus 1 by x square minus x is equal to 5/2. ரெண்டு ஃப்ராக்ஷனாக இருந்தது, இப்போ ஒரு ஃப்ராக்ஷனாக ஆயிருக்கு. சரிங்களா, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே இதெல்லாம் கேன்சல்லாம் பண்ணக்கூடாது. எப்போ அப் அண்ட் டவுன் கேன்சல் பண்ணுவோன்னா இன்டூவில் இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ணுவோம். அடிஷன் சப்ட்ராக்ஷனில் பண்ணவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுவோம், நம்ம இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஈக்குவல் டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த 2 மேலே வந்துடும். 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ஐயும் 5 இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஐ. இப்போ இந்த 2வை இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும் 3 டேர்ம் கூடயும், இங்கே வந்து 5வை இது 2 டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணும். 2 2s are 4 எக்ஸ் ஸ்கொயர், 2 2s are 4 மைனஸ் 4x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வரும், 5x ஸ்கொயர் மைனஸ் 5x. இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்து சால்வ் பண்ணிடலாமா. இப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 2 இது அப்படியே வச்சுக்கிட்டு 5x ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 5x ஸ்கொயர்னு ஆயிரும், மைனஸ் 5x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 5xன்னு ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், லைக் டேர்ம் 4x ஸ்கொயர் மைனஸ் 5x ஸ்கொயர் என்ன வரும், மைனஸ் 1x ஸ்கொயர். சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போகணும். மைனஸ் 4x ப்ளஸ் 5x அப்போ என்ன வரும், ப்ளஸ் 1x. மீதி இருக்கிறது இந்த ப்ளஸ் 2 மட்டும்தான், அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 0. எப்பவுமே இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இப்போ பாருங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எப்பவுமே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கக்கூடாது, நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயரோட ஃபஸ்ட் டேர்ம் எப்பவுமே மைனஸில் இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை வித் மைனஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, மைனஸில் இருக்கிற டேர்ம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸில் இருக்கிற டேர்ம் மைனஸ் ஆகிடும், இந்த ப்ளஸில் இருக்கிற டேர்ம் மைனஸ் ஆகிடும், இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தமா. இப்போ 1 இன்ட்டு மைனஸ் 2 இஸ் மைனஸ் 2. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 1. கோஎஃபிஷியன்ஸை மட்டும்தான் போடணும். இப்போ ஏதாவது 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். இப்போ 2 வரணுன்னாலே ஒரே ஒரு சான்ஸ் தான், 2 1s are 2 மட்டும்தான். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துருச்சு, ஆனால் மைனஸ் 2 வரல. இப்போ இங்கே ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் கொடுத்தா தான் எனக்கு இங்கே மைனஸ் வரும். அப்போ எந்த நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே பாருங்கள். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் தான் 1 வரும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் தானே இங்கே போடுவோம். அப்போ எப்போல்லாம் இங்கே சப்ராக்ட் பண்ணால் இது வருதோ, இங்கே இருக்கிற சைனை பெரிய நம்பருக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2 வந்துருச்சு, மைனஸ் 2 ப்ளஸ் 1 டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதியாச்சு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும், இங்கே 1 இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அது பை 1 போட்டுக்கணும். பை 1 பை 1.
இப்போ அடியிலேருந்து எழுதணும் எக்ஸ் மைனஸ் டூ. இங்கே எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கலாம், அதனால் எக்ஸ் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு 0 ஒரு ரூட், எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0 அனதர் ரூட். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் டூ அந்த பக்கம் போணுச்சுன்னா ப்ளஸ் டூ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் அந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸ் ஒன். ஸோ த ரூட்ஸ் ஆர் minus 1 and 2. Roots are minus 1, 2. Solution. Okay. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கொடுக்காததுனால நம்ம வந்து உருவாக்குறோம் அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸ் நார்மல் கான்செப்ட்ஸ் தான். ஃப்ராக்ஷனாக இருந்தால் டினாமினேட்டர் சேம் பண்ணுவோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதே கான்செப்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, சேம் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். உங்கள் புக்கில் வந்து வேறு மெத்தட் கொடுத்துருக்காங்க, அதாவது சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் வே தான், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறது, டினாமினேட்டர் சேம் பண்ணுறது, அதே கான்செப்ட்ஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் டைம் பார்த்தோன்னா புரியாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக அமையும். சரிங்களா? So thank you so much for watching, students. Bye bye.